தலைவர் வர்றது உறுதிங்க. இப்போ வந்து பிரதர் ஒண்ணு நீங்க நல்ல ஆட்சி அமைச்சு காட்டுங்க. மக்கள் அதுதானே ஓட்டு போட்டிருக்காங்க. ஆட்சி அமைச்சு என்ன சொல்ல வரேன்னா, ஊர்ல ஒரு ஓரத்துல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன தவறு நடந்தாலும் ஸ்டாலின் என்ன சொன்னீங்க, தலைவர் தானே சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப உங்க நீங்க என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அதுக்கு எல்லாத்தையும் காரணம் விஜய் தான். விஜய் கட்டுப்படுத்தாதான் நடக்குது. தண்ணிய போட்டு ஆறனா அதுக்கு விஜய் தான் காரணம். அப்படிதானே சொன்னீங்க ஸ்டாலின். ஆட்சிக்கு வரவே இல்லைங்க பிரதர். அப்புறம் எப்படிங்க ஒரு பவர் இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியாது? உள்ள எம்எல்ஏ இப்பதானே தண்ணிய போட்டு ஆடி இருக்காரு. பவர் வந்தாதான் எம்எல்ஏ பவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எம்எல்ஏ செலிப்ரேஷன்ல ஏதாவது கொண்டாடி இருப்பாங்க. அறிவாள வச்சு ஒருத்தர் வெட்டுவாரு. கேக்க வெட்டுறது சட்டவிரோதம் தெரியும். அறிவாள வச்சு இதுதான் வந்து மக்கள் இவங்கள்ட்ட தான் கொடுக்க போறாங்க. அதுக்கு வந்து நம்ம டிவிகே சைடுல இருந்து ஏங்க பார்க்ல வந்து டிவிகே கொடிய கட்டிட்டு பைக்ல தண்ணி அடிச்சுக்கிட்டு பீர் பாட்டிலோட போயிட்டு டிவிகேன்னு கத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இவள்கிட்ட நாட கொடுத்தா விளக்குமாங்க? இல்ல பிரதர், ஒண்ணு வந்து நீங்க வந்து சரியா ஆட்சி அமைக்கிறீங்களா அப்படின்னு விட்டு பாப்பாங்க. டிஎம்கே வந்து 50 வருஷ கட்சி, அப்படி சும்மாலாம் விட மாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே 50 வருஷ கட்சினாலும் பிரதர் நாங்க இப்ப வந்து 2 வருஷத்துல பாத்தீங்களா மக்களோட ஆதரவு எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்கு. அதான் பிரதர், நீங்க வந்து நீ டிஎம்கே நினைச்சாலும் சரிங்க, ஏடிஎம்கே நினைச்சாலும் சரி ஒண்ணும் பண்ண முடியாது. குடிச்சிட்டு ரோட்ல ஆடுறீங்க. மக்கள் வந்து சின்ன ஒரு திருட்டு நடந்தா கூட நீங்க எங்க தலைவர் ஸ்டாலின் மேலதான் நீங்க பழிய போடுறீங்க. அப்ப யாரோ ஒரு ஊர்ல ஒரு சின்ன திருட்டு நடந்தாலும் ஸ்டாலின் மேல பழிய போடுவீங்க. அதே சட்ட ஒழுங்கு அதே கட்டுப்பாடு தானே தமிழகத்துல பின்னாடி ஒரு செயல் கூட்டம் மாதிரி ஒண்ணு வச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் ஆட்சி அமைச்ச உடனே அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அதுக்காக பீர் பாட்டில வச்சுக்கிட்டு தாவேகா எம்எல்ஏ டான்ஸ் ஆடுவாரு. இதுதான் சட்ட ஒழுங்கா? கொளத்தூர் தொகுதியில பாபுன்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து பேசுறாரு, இது துப்புரவு தொழிலாளி விசில புடுங்கிட்டு ஒழுங்கா அடிக்கலன்னா கட்டைய வச்சு உதப்பாராம். ஏதோ காலனியை வச்சு உதப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நாகரிகமான பேச்சா? இவரை தான் குளத்தூர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? நிறைய இடங்கள்ல டிஎம்கேவும் அது மாதிரி சொல்லி இருக்காங்க. இப்படிலாம் நடக்க கூடாது தானே பிரதர்? நீங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறீங்க. இதான் நடத்தி பாருங்க. ஆட்சி நடத்துங்க, நல்லா நடத்துங்க. உங்களுக்கு அகைன்ஸ்டா தமிழ்நாட்டுல வந்து ஒரு புரட்சி வெடிச்சிருக்குங்க. தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. இப்ப நாங்க வர்றது வந்து உறுதிதான். இப்ப என்னன்னா எங்களுக்கு வில்லனா இருந்தாலும் ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும். நீங்க சிஎம் ஆனாலும் ஸ்டாலின் முடிவு பண்ணாதான் விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாம் அறிக்கை கொடுத்துட்டாரு. டிவிகே ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம் அப்படின்னு தலைவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க பேசணும்னா உங்க தலைவர்கிட்ட தான் நீங்க பேசணும். காங்கிரஸ் வந்து யாரு சீட்ல நின்னாங்க? காங்கிரஸ் டிஎம்கே பிச்சை போட்ட சீட்ல நின்னாங்க. நீங்க சொல்றீங்க. இப்ப வந்து தாவைக்க பக்கம் இப்ப வந்து எந்த கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் வரதா செய்வேன். மக்களோட சப்போர்ட் அங்கதாங்க வர செய்வாங்க. எதிர்த்து காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்களா? டிஎம்கே போட்ட பிச்சை ஓட்டுல ஜெயிச்சாதானே காங்கிரஸ். துரோகமா போயிட்டு இருக்காங்கல்ல. டிவிகே சைடுல நிக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஒரு இதுலதான் எல்லாரும் போராடிட்டு ஒரு மாற்றத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? இளைஞர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெயிச்சு யாருமே பார்த்தது இல்ல பிரதர். ஈவன் எங்க தலைவர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் தோப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாரு. அவர் தோத்தத வருத்தத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கு. எப்படி இவர் ஜெயிச்சாரு அதெல்லாம் சந்தோஷம். மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி நல்ல ஆட்சி பண்ணுங்க. ஆனா தண்ணிய போட்டு ஆடுறதும் ஒருத்தன் ரேப் பண்றதும் தாவேக்கால இருந்து பண்றான் அப்படின்னா இதே மாதிரிதானே உங்களோட ஆட்சியிலையும் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் டிஎம்கே காரணம் ஏடிஎம்கே காரணம் பண்ணல. இது தாவேக்கா காரணங்களா பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களோட ஆட்சி நான் தப்பெல்லாம் நடக்கலீங்களா சொல்லுங்க? எங்க ஆட்சியில எல்லாமே பண்ணுவோம். நாங்க ஐயோக்கே தாங்க. நீங்க ஐயோக்கேனா? இல்ல எல்லாம் பண்ணுவாங்க. பீர் பாட்டில வச்சு ஆடுறது இப்ப பண்ண ஆரம்பிச்சீங்களா? அந்த மாதிரி எல்லாமே நல்ல விஷயங்கள் இனிமேல் தாங்க மக்களுக்கு கொண்டு வருவாங்க. சொன்ன மாதிரி எல்லாமே நாங்க கொண்டு வருவோம். பிரதர் உங்களுக்கு எனக்கு ஒரு சொல்றேன் பிரதர். நான் சொல்றேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். உங்களுக்கும் எனக்கு ஒரு 5 வருஷ பழக்கம் இருக்கும். இப்ப இது பேசுறேன்னா பழக்கம் வந்து விட்டுதான் போவோம். தப்பா எடுத்துக்காங்க, சண்டை தான் வரும். ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன். நான்
சொல்லுங்க brother. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே தான் இப்ப சேர போகுது. 2 சேர்ந்து ஒண்ணு ஆட்சி அமைக்கும். இல்லாட்டி நீங்க ஆட்சி பண்ணி உங்களுடைய நேர்மையை காட்டுங்க. நீங்க நல்லது பண்ணி அடுத்தடுத்து ஆட்சி அமைங்க. ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல பாதை காட்டுறதுக்காக தான் பிரதர் வந்திருக்கோம். சும்மா இருங்க brother. ஏதோ bookல ஏதோ என்ன 4 வார்த்தையை சொன்னாலும் சரி பார்த்துட்டு brother. பாதையை காட்டுறேன், போதையை காட்டுறேன் வரீங்க brother. இப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து மேபி அது வெற்றி கொண்டாட்டத்திலையும் தப்பு பண்ணிருக்கலாங்க. பட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாமே நாங்க வெற்றி இன்னைக்கு வருங்காலத்துல கொண்டாட்டத்திலே இப்படி எடுப்போம். பண்றீங்கன்னா போதை கொண்டாட்டத்துல என்னென்ன பண்ணுவீங்க பிரதர்? சும்மா இருங்க பிரதர். இதான் நடக்க போகுது பிரதர்.